அல் குர்ஆன் சொல்லுகிற நிம்மதி, மனதுக்கு தருகிற ஆறுதல். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான். சூரத்து அர்-ரூம் 21வது அத்தியாயம் 30வது வசனம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான் உங்களில் இருந்தே உங்களுடைய துணைவீகர்களை அல்லாஹு தஆலா படைத்திருப்பது. லித்தஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக. அல்லாஹ் மனுஷனுக்கு நிம்மதியை அல்லாஹுவை திக்ர் செய்வதிலும், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கிற நமக்காக நாம் திருமணத்தின் ஊடாக வந்து அடைந்து கொண்ட மனைவியிடத்தில் நமக்கு நிம்மதி இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்றார். மனச்சாட்சியோடு பேசுங்கள். நம்மெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற இந்த இரண்டாவது நிம்மதியை வாழ்க்கையில் அடைந்திருக்கிறோமா அல்லது இழந்திருக்கிறோமா? அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய மனைவி என்பவள் யார்? நீ பார்த்தால் உன்னை அவள் சந்தோஷப்படுத்துவாள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் நிம்மதியற்ற பதட்டமான நேரத்தில், பயங்கரமான நேரத்தில், பயந்த நேரத்தில், உதவிகள் இல்லாத நேரத்தில், ஊர் என்னை எதுக்கும் என்ற சந்தர்ப்பத்தில் ஓடிப்போய் அல்லாஹ்வுடைய தூதர் நாடியது முதலாவது மனைவியை தான். இந்த உலகத்தில் முதலாவது அல் குர்ஆனிய வசனத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலே இருந்து கேட்டது ஆண் அல்ல, ஒரு பெண். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது அல்லாஹ்வுடைய தூதரினால் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டது ஒரு பெண், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்ன ஒரு பெண், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பலமாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்குள்ள உங்களோட மனைவி இடத்தில் உங்களுக்கு நிம்மதி இருப்பதாக சொல்கிறார். அதனால தான் ரசூலுல்லாஹ் பல காலங்கள் தன்னம் தனியாக ஹிரா குகையில இருந்து அல்லாஹுவை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற நேரம், அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர், ஒரு செய்தியில வருகிறது, நான் போறேன், வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் ஒரு மனிதர் இருந்தார், அவர் என்னை அழைத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ரசூலுல்லாஹ் காண்றாங்க, அவர் என்னை அழைத்தார், நான் மலையில் இருந்தேன், அவர் என்னிடத்தில் வந்து இக்ரா என்று சொல்லி, ஓதுங்கள் என்று சொல்லி, முடியாது தெரியாது என்று சொல்லி என்னை கட்டி அணைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற முதலாவது அல் குர்ஆனிய வசனத்தை இந்த உலகத்தில் கேட்ட ஒரு காது பெண்ணினத்தை சேர்ந்த ஹதீஜா அம்மா அவர்கள் தான் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த மனைவி இடத்துல தான் ரசூலுல்லாஹ் ஓடி வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்கம்மா, என்ன போத்துங்கம்மா. நம்ம ஊட்ட வாரது ஒரு 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 வகையான ஒரு ஒரு கோபத்தோடு தானே நம்ம வீட்டுக்குள்ள வாரது, நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு பதட்டத்துல தானே வாரது. அல்லாஹ்வுடைய தூதர் நிம்மதியை தேடி முதலாவது ஓடி வந்தது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத் ருஸிக் ஹுப்பஹா, அவளுடைய அந்த 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 ஹதீஜா ரலியல்லாஹுடைய அன்பை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் உணவாக ஊட்டிட்டான். சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அவருடைய அன்பை அப்படியே ஊத்திட்டான் அப்படின்னாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்து முதலாவது ஓடி வந்து மனைவியிடத்தில் ஆறுதல் தேடி அமைதி பெற்று, அந்த நேரத்தில் மனைவி அமைதியாக்கி விட்டு போத்துங்கள் என்று சொன்ன போது போர்த்தி விட்டு என்ன விளக்கம் என்று கேட்டு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய நல்ல பண்பாடுகளை அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி அமைதிப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னாங்க, கல்லா, அப்படியெல்லாம் அல்ல, வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, கணவரே கவலைப்படாதீர்கள், உங்களை அல்லாஹு தஆலா ஒரு காலமும் கைவிட மாட்டான். ஒரு பதட்டத்தில் ஒரு மாப்பிள்ளை இருக்கிற நேரம் எதையும் எதிர்பார்க்காமல் மாப்பிள்ளையுடைய அன்போடு சரியாக புரிந்து பேசுகிற, அறிந்து பேசுகிற ஒரு அமைதி நிறைந்த இடம் மனைவி மாத்திரம்தான். அதை நம்ம அனுபவிச்சா புரிஞ்சுக்குவோம், அனுபவிக்கலண்டா என்ன செய்வோம், அது நமக்கு புரியாது. அது எத்தனை பேர் புரிவாங்கன்னு தெரியாது. அது மார்க்கம் இருந்தா தான் விளங்கும், மார்க்கம் இல்லாட்டி என்ன செய்யாது, அந்த அமைதி விளங்காது. அந்த மடியில தூங்கி கொண்டு அந்த தலைகளை கோரி ஹைலுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மாவுடைய மடியிலிருந்து குர்ஆனை ஓதி தொழுது முடித்ததும் தலையை பள்ளியுடைய வாசலின் பக்கம் நீட்டி அந்த தலையை
ஹைதுடைய காலத்தில் இருந்து கொண்டு ஆயிஷா அம்மா தலையை சீவி விட்டு மாதவிடாய் நேரத்தில் கூட மன அமைதிக்காக அல்லாஹ்வுடைய தூதர் கட்டி பிடித்து கொண்டு அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த இரத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையில் பட்டு அதை கழுகி விட்டு தொழுகிற அளவுக்கு உள்ள ஒரு நிம்மதி நிறைந்த ஒரு வாழ்க்கை குர்ஆன் சொல்கிறது. அதுல உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அதனாலதான் மனைவிமார்கள் எப்பையும் புரிந்து கொள்ளணும், கணவன் ஒரு பதட்டத்துல வார நேரம் ஒரு ஆறுதல் சொல்லணும். அவர் இந்த உலகத்துல செய்த நல்ல காரியங்களை பத்தி முதலாவது எடுத்து சொல்லணும். அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், கவலைப்படாதீர்கள். இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க நிச்சயமாக இந்த மண்ணில குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறீர்கள். இன்றைக்கு நிறைய மனைவிமாறு குடும்ப உறவை பிரிச்சு வைக்கிறாங்களா தான் இருக்கிறாங்க. நல்லா இருந்த குடும்பம், சந்தோஷமாக இருந்த குடும்பம், அண்ணன் தம்பி அவ்வளவு பரஸ்பரம் நெருக்கமாக இருந்த குடும்பம், தங்கச்சி தாத்தா அப்படி அடுப்புக்கல்லு மாதிரி இருந்த ஒரு குடும்பம், ஏதோ விரும்பி ஆசைப்பட்டான் என்பதற்காக முடித்து வந்த ஒரு மனைவி இன்றைக்கு அப்படியே சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி வைப்பது என்பது இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பழகி போன ஒரு வரலாறு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்று மனைவி சொன்னது என்ன தெரியுமா? உங்களோட குடும்பம் என்ன உங்களை கவனிச்சா கேட்டுச்சா, என்ன கல்யாணம் முடிச்சு தானே நீங்க பணத்தை கண்ணீங்க சுகத்தை கண்ணீங்கன்னெல்லாம் பேசல. அவ சொன்னது இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளோடு நிம்மதியாக சேர்ந்து நடக்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல்ல, ஏலாத மக்களுடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். கஷ்டப்பட்டவர்களுக்காக உழைக்கிறீர்கள், ஏழைகளுக்கு விருந்து கொடுக்கிறீர்கள். இந்த பூமியில் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக நியாயத்தை தேடுகிறீர்கள். கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று ஆறுதல் சொன்னது. அந்த நேரத்தில் மனைவியிடத்தில் அல்லாஹ் தஆலா ஆறுதல் இருப்பதாக சொல்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னி கத் ருஸிக்து ஹுப்பஹா, அல்லாஹ் தஆலா அவருடைய அன்பை என்னுடைய உள்ளத்தில் ஊத்தி விட்டான் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது உமர்லாவுடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் சொல்லி விடுவோம் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க. வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னாங்க, நீங்க தலாக்கு விட்டு மனைவியோடு பிரிவதாக முடிவெடுத்ததாக நான் அறிகிறேன். நீங்கள் ஹப்ஸாவை தலாக் சொல்ல வேண்டாம். லா துத்தல்லிக்ஹா ஃபஇன்னஹா ஸவ்வாமா கவ்வாமா, நீங்கள் ஹப்ஸாவை தலாக்கு விட்டு பிரிய வேண்டாம். ஏனென்றால் அவர் நோம்பாளியாகவும் அவர் நின்று வணங்கக்கூடிய ஒரு சிறந்த பெண்ணாகவும் அவர் இருக்கிறார். வ இன்னஹா ஸௌஜதுக ஃபில் ஜன்னah, அவர்தான் உங்களுடைய சுவர்க்கத்தின் மனைவி என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் சொன்னார்கள். எனவே மனைவி இடத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கான மன நிம்மதியும் சந்தோஷமும் இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் குந்து அக்தஸிலு அன வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாஇன் வாஹிதின், ஒரே ஒரு பாத்திரத்துக்குள்ள நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் குளிப்போம். எங்கட கை ஒருவருடைய ஒரு கைகளோடு சேர்ந்து என்ன செய்யும் கோரிக்கொள்ளும். குறைஞ்சபட்சம் நம்ம மாசத்துல ஒரு தடவையாவது நம்ம கணவன் மனைவியாக பாத்ரூமுக்குள்ள ஒண்டா குளிச்சு பழகணும். அந்த நிம்மதி அனுபவிச்சா தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அனுபவிச்சாங்க. நானும் ரசூலுல்லாஹ்வும் ஒரு பாத்திரத்துக்குள் குளிக்கிற போது தஹ்தலிஃபு ஐதீனா ஃபீஹி, அந்த நேரத்தில் எங்கட கைகள் ஒரு கைகளோடு மறுகை கோரிக்கொள்ளும். குந்து உரஜ்ஜிலு ரஅஸ ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன ஹாயித், புகாரியில 295வது ஹதீஸ். நான் ஹைலு நேரத்தில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைகளை நான் சீவி விடுவேன். இன்றைக்கு நமக்கு மனைவி தலையை சீவி விட்டா பிடிக்கப்பா, இந்த தலை சீவிர என்னதான் வாடுறையோ தெரியா, உனக்கு என்னதான் குடுங்க தலைய, கொஞ்சம் தலையை சீவிடுங்க, தெரியாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அதுல நிம்மதி இருக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில 3336வது செய்தியாக புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல் அர்வாஹு ஜுனூதுன் முஜன்னதா, நிச்சயமாக உயிர்கள் பல்வேறு வகைப்பட்டவைகளாகும். இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் எல்லாம் பலதரப்பட்ட வகைகளாகும். அந்த உயிர்களிலே ஃபமா தஆரஃப மின்ஹா, அதிலே சிலதை புரிந்து கொண்டால் அது பிரிந்து கொள்ளாமல் புரிந்து கொண்ட அடிப்படையில் அது வாழும். வமா தனாக்கர மின்ஹா இக்தலஃப, அது புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது பிரிந்து போகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணம் முடித்தோம் என்பதற்காக வாழக்கூடாது. என்ன செய்ய, கல்யாணம் கட்டிக்கிட்டோம்,
முடிச்சுக்கிட்டோம், இது கட்டினத்தை கொட்டித்தானே ஆகணும் என்பது இஸ்லாத்துடைய நியதி அல்ல. மாப்பிள்ளைக்கு மனைவி சரி வராது, அதுல நிம்மதி இல்லை என்று அல்லாஹுவை பயந்து ஒருவர் முடிவெடுத்தால் அவர் இஸ்லாமிய அடிப்படையில் பிரிந்து போகலாம். என்ற உயிர்கள் எல்லாம் பலதரப்பட்ட அடிப்படையில் இருக்கக்கூடியது. எந்த எந்த உயிர் ஒன்றோடு ஒன்று புரிந்து கொள்கிறதோ அது பிரிந்து கொள்ளாமல் வாழும். எந்த உயிர்கள் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ளவில்லையோ அது பிரிந்து வாழும். அது இஸ்லாம் சொல்லுகிற ஒரு 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 தியரி. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ். அது வஹீயோடு சம்பந்தப்பட்டது. முடிச்சுக்கிட்டோமே, பாவமே, கஷ்டம் இதெல்லாம் இல்லை. அங்க நிம்மதி இருக்கா, மார்க்க அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை இருக்கிறா, சந்தோஷம் இருக்குதா, கல்புக்கு ஆறுதல் இருக்கிறதா, நிம்மதியாக வாழுங்கள். மனசுக்கு நிம்மதியும் ஆறுதலும் அங்கு மார்க்கமும் இல்லையா, அல்லாஹ்வுக்காக விட்டு ஒதுங்குங்கள். மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கலண்டா, மாப்பிள்ளை இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் பிரிய வேண்டியதுதான். மனைவிக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலண்டா, இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் பிரிந்து வாழ வேண்டியதுதான் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. காரணம், அது பெரிய ஒரு நிம்மதி அங்கே இருக்கிறது. நிம்மதியை இழந்துவிட்டு தலைவலியை நாம் வாங்கிக் கொள்ள கூடாது என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.